முத்து இஸ் ட்ரங்கட் குடிகாரன் தான் காட்டினாங்க. இப்போ எப்பயாவது காட்டுறாங்க. அப்போ அடிக்கடி குடிச்சிட்டு வருவான் அவன். அப்போ என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, என்னப்பா நீ எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு வர, சின்ன பிள்ளைங்கலாம் பார்க்குறாங்கப்பா, எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டே வராரா, வீட்டில் பிள்ளைங்களாம் பார்க்குது, என்ன குடிச்சிட்டு வராருன்னு கேட்குறாங்க. நாங்கள் ஜூஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஜூஸ் எங்களுக்கு கொடுன்னு கேட்குறாங்க. உங்களை மாதிரி தான் நானுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அவன் டெய்லி குடிச்சிட்டு வீட்டில் ரகலை பண்ணுவான், பேசுவான்றது. அது கேட்கும்போது அந்தளவுக்கு சந்தோஷம் இருக்காது, நான் சொல்லுவேன். Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Max Gold, Cash for Gold. Call 04445454545. MCR Pure Cotton Club formal and casual shirts presents Vetri Vasant Fans Festival. Powered by Sunland, Pisipilla Sunland Refined Sunflower Oil. Joy Alucas, world's favorite jewelers. Jayachandran, குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். Jayachandran, Anuj Styles, ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். நீங்களா முத்துன்னு சொல்லி ஒரு முத்தம் கொடுக்குறாங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இது. உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம்னா என்ன கல்யாணத்துக்கு அப்புறம்? கோவத்தை விட்டுட்டேன். நான் தப்பு பண்ணா அவ சாரி கேட்பா, அவ தப்பு பண்ணா நான் சாரி கேட்பேன். என்னப்பா இவர் கருப்பா இருக்காரு, இதெல்லாம் ஒரு மூஞ்சியா, இவர் எப்படி ஹீரோவா ஆவாரு? என்னடா நீ என்ன கலர் கருப்புல இருக்கு, எல்லாமே நடக்கும். இது நம்ம ஸ்கூல் டேஸ்ல இருந்து இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். முதல் இப்போ நான் குண்டா இருக்கிறது வந்து ஃபிசிக்கலாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ அதனால இருக்கிறேன். குடிப்பாரா, ஊர் சுற்றுவாரா, இவரை மாத்துறதுக்காண்டி நாங்கள் உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, நாங்கள் வந்து அந்த வேலையை பார்க்கணுமா அப்படின்ட்டு. அந்த ஆள் வேலை பார்க்குறதே டாஸ்மாகில் தான், அப்புறம் எப்படி குடிக்காமல் இருப்பான். நிறைய பேர் நீங்கள் பார்க்க விஜய் சேதுபதி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுதா கொஞ்சம் ஃபிலாசபிக்கலாக சின்ன சின்ன ஒரு இப்போ இவர்கிட்ட பேசுகிற விஷயங்கள் நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. அதான் சொன்னேன், நிறைய அண்ணன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இப்படி ஒருத்தனை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்க பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க, ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க கிட்ட சொன்னதாகவும் அவர் அதுக்கு ரியாக்ட் பண்ணதாகவும் வந்து சொன்னாங்க. எஸ், ஹலோ பிரதர், வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய கங்க்ராட்ஸ். என்ன காரணம்னா, இப்போ சில பேரோட வெற்றி மட்டும் தான் நம்மளோட வெற்றியா நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அது போல மிஸ்டர் வெற்றி வசந்தோட வெற்றி வந்து நிறைய இளைஞர்களுக்கு, குறிப்பா சொல்லணும்னா நம்மளும் எப்படியாச்சும் சாதிச்சிட மாட்டோமோன்னு நினைக்கிற நிறைய பேருக்கு நீங்க ஒரு பெரிய உதாரணமா இருக்கீங்க. ஸோ அதுக்காகவே ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் பாராட்டுக்கள். ரொம்ப நன்றி ப்ரோ. ஏன்னா சொல்லுவாங்களா, நிறைய பேர் வீட்டில் ரேஷன் கார்டில் பேர் இல்லாத ஒரு பிள்ளையாவே நீங்கள் இடம் பெற்றீங்க. அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தான் மக்கள் உங்களுக்கு கொடுக்குற ஆதரவுலாம். ஸோ பொதுவாக கிண்டலாக கூட சொல்லுவாங்கப்பா, மெகா சீரியல் ஆரம்பித்தா பல வருஷம் போகும்னு. 800வது நாளை தொடப்போகுது சிறகடிக்க ஆசை. இப்பயும் பயங்கர டிஆர்பிலையும் சரி, நடிகர்களும் சரி, சிறகடிச்சு பறந்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ எப்படி இருக்குது இந்த ஒரு ஆதரவு? 800வது நாளுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் 1800 தொட்டாலும் நாங்கள்லாம் பார்க்க ரெடியாக தான் இருக்கோம்னு சொல்கிறாங்க எல்லாம். சந்தோஷமாக இருக்குது பிரதர். எல்லாமே டீம் ஒர்க்கு. டைரக்டர் சார், அவங்க ரைட்டர் சார் எல்லாம் என்ன பேசி எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான். அவங்க முதலே ஃபிக்ஸாக இருந்தாங்க, இந்த கதை இப்படி தான் போக போகுது, இப்படி தான் வரப்போகுதுன்னு. நான் இனிஷியலாக சார் என்னை கூப்பிட்டு ஸ்டோரி சொன்னாங்க, ஒரு ஒன்லைன் மாதிரி சொன்னாங்க, இப்படி தான்ப்பா இருக்கும், இதுதான் அந்த கதாபாத்திரம் அப்படின்னு சும்மா கூப்பிட்டு ஹிண்ட் மாதிரி கொடுத்தாங்க. அப்போ சொன்ன ஸ்டோரி இன்னும் வரல, அதுலேயே பாதி தான் வந்திருக்கு, இன்னும் பாதி இருக்குது. ஸோ அப்போது அவங்க சொன்ன ஸ்டோரியிலே இன்னும் மிச்சம் இருக்குது. அதெல்லாம் எப்போ எடுப்பாங்க. இடையில ரைட்டர் சாரை மீட் பண்ணும்போது அவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க, அதுவுமே இன்னும் வரல. அப்போ இதெல்லாம் இன்னும் இருக்குன்னா அப்போ அதை போய் டச் பண்ணுறதுக்கு இங்கே இன்னும் எவ்வளோ தூரம் ட்ராவல் இருக்குது. இந்த 2 கதாபாத்திரம், முத்துவும் மீனாவும், அந்த 2 கதாபாத்திரமும் அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரி ட்ராவல் போக போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு அவங்க நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. மோர் தென் தட், இது வந்து ஒரு ஃபேமிலியாக எல்லா ஃபேமிலிக்கும் போய் ரீச் ஆகிற ஒரு சப்ஜெக்டாக அது ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்க நீங்கள் சொன்ன இவ்வளோ பெரிய இன்ட்ரோ, ரொம்ப பெரிய நன்றி அதுக்கு எல்லாருக்குமே. என்ன காரணம்னா, நீங்கள் ஆரம்பிக்கும் போது நிறைய பேருக்கு உங்களுடைய அந்த ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்க்கு அதெல்லாம் தெரியும். லைக் நீங்கள் எந்த அளவுக்கு ஆசைப்பட்டீங்க, ஆரம்பத்தில் செஞ்ச அவமானங்கள், அதை தாண்டி இப்போ எப்படி இருக்கீங்கன்னு. இப்போ மக்களோட ஆதரவு எப்படி இருக்குது? ஓவர் த இயர்ஸ் தாண்டி இப்போ நீங்கள் வெளியில் கீழே டிஃபன் சாப்பிட போனால் அந்த கடையில் எல்லாருமே பார்க்குறாங்க, உங்ககிட்ட பேசுகிறாங்க, பிரதர் நீங்களா முத்துன்னு சொல்லி ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு ஆதரவு பெற்று எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்களே சிறகடிச்சு பறக்குறீங்க. அது அப்படிதான் இருக்கும் அந்த மொமெண்ட். ஆக்சுவலாக எல்லாரும் வந்து பேசுகிறப்போ அதுக்கு தானே ஆசைப்படுறது. எண்ட் ஆஃப் த டே பணம் சம்பாதிக்கிறோம், பேர் சம்பாதிக்கிறோன்றதை தாண்டி நேரில் வந்து ஒருத்தவங்க சொல்கிற அன்பு என்றைக்குமே. நான் ஒரு விஷயத்த டோட்டலாக பிலீவ் பண்ணுறேன், நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, நம்மளை நல்லா புரிஞ்சவங்களா இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம மொபைலில் பேசினாலே நம்மளால் கான்வர்சேஷனை கரெக்டாக டெலிவர் பண்ண முடியாது. நம்ம என்ன யோசனையில் சொல்கிறோம், என்ன ரியாக்ட் பண்ணி சொல்கிறோங்கிற எமோஷனை கரெக்டாக கன்வே பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்போ நேரில் கிடைக்கிற விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சவங்கக்கிட்டே அப்படி இருக்குன்னா, தெரியாத ஒரு மனிதர்கள்ட்ட இருந்து நேரில் கிடைக்கிற அன்பு அது வேறு மாதிரி இருக்கும்ல. அதுக்கு தான் அப்படி ரியாக்ட் பண்ணேன். எனக்கு கீழே போகும்போது ஒருத்தர் வாய் பேச முடியாதவர் நினைக்கிறேன்,
ஆனா அவர் பார்க்கும்போது அவர் அவ்வளோ அழகா உங்ககிட்ட பேசுறாரு, சொல்றாரு, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? என்னடா அது யார் முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் இப்படி ஒரு அன்பு பொழியறாங்கன்னு. உங்கள மெய் சிலிர்க்க வச்ச மறக்க முடியாத ஒரு அன்பு மழைனா என்ன பிரதர்? எல்லாமே தான் சொல்லணும். நான் பர்ட்டிகுலர் பண்ணி சொல்ல முடியாது. நான் எல்லா மொமெண்ட்டையுமே என்ஜாய் பண்றேன். அ முன்ன நான் நெறைய வெளியில போனது கிடையாது. லாஸ்ட் ஒரு 1 1/2 வருஷமா வெளில போனது கிடையாது. ஃபர்ஸ்ட் 1 1/2 வருஷமா. அதுக்கப்புறம் நான் நெறைய வெளியில போக ஆரம்பிச்சேன். நான் தனியா போனேன்னா, மாஸ்க் எதுவும் போட மாட்டேன். நான் பாட்டுக்கு போவேன், நான் பாட்டுக்கு வருவேன். ஃபேமிலியோட போனா மட்டும் தான் மாஸ்க் போட்டு போவேன். ஏன்னா நம்மளால அவங்களோட பிரைவசி போயிடக்கூடாதுன்றக்காண்டி, இது ஆரம்பத்துலேருந்தே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நீங்க சொன்ன மாரி போறப்போ, அது எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டா இருக்குன்னா, அவங்களுக்கு இருக்கிற அதே எக்ஸைட்மெண்ட் எனக்கு இருக்கும். அத தாண்டி இருக்கும் எனக்கு. ஏன்னா, அது ரொம்ப சந்தோஷமான மொமெண்ட்டா இருக்கும். ஆ நம்ம எதிர்பார்த்தது கிடைச்சதுன்றத தாண்டி, எதிர்பார்த்தத விட அதிகமா கிடைச்சிருக்கு, கிடைச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சந்தோஷம் அதிகமா இருக்கும். அதுக்காக என்ன பண்ணணுமோ, அத பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான் மைண்ட்ல இருக்கும். இது விட்டுறக்கூடாது அப்படின்னு இருக்கும். ஃபென்டாஸ்டிக். ஸோ இப்போ நீங்க ஒரு பெரிய பயணத்த தாண்டி வந்திருக்கீங்க. நான் முன்னாடி சொன்ன மாரி தான். பல பேருக்கு நீங்க ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறதுக்கு காரணம், உங்களுடைய திறமை, நம்பிக்கை. ஆரம்பத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்கல்ல, நான் இன்னும் இத ஓப்பனா சொல்றேன். உங்க ஃபேன்ஸ்ன்றதால ஓப்பனா சொல்லலாம். என்னப்பா இவர் கருப்பா இருக்காரு. இதெல்லாம் ஒரு மூஞ்சியா? இதெல்லாம் நீங்களே சொன்ன ஒரு வார்த்தைகள் தான். இதெல்லாம் ஒரு மூஞ்சியா? இவர் எப்படி ஹீரோவா ஆவாரு? இப்படி சொன்னவங்க வந்து இப்ப செம்மையா இருக்கான்ல பையன், சூப்பரா நடிக்கிறான்ல, இவ்ளோ பேர் இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு, உங்க மேல அந்த ஒரு அன்பு பொழிஞ்சுட்டே இருக்காங்க. உங்களுக்கு உங்க மேல இருக்க கான்ஃபிடன்ஸ மக்கள் எவ்வளோ உயர்த்தி இருக்காங்க? நீங்க கேள்வி எங்கேயோ ஆரம்பிச்சு, கொஸ்டின் எங்கேயோ முடிஞ்சது. நான் அதுக்கான ட்ராவல் சொல்லிடுறேன். நான் யூடியூப்ல ஃபர்ஸ்ட்டு இந்த கமெண்ட்ட பார்த்தப்போ, குரு அண்ணா நாக் அவுட்ல வேலை பார்த்துட்டு இருந்த குரு அண்ணா இருக்காரு. ஸோ அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட்டு சொன்னாங்க. இதெல்லாம் படிக்கவே படிக்காத. கமெண்ட்ட படிக்கவே படிக்காத. அப்படின்னு எனக்கு அன்னைக்கு சொன்னது அவர் தான். அத நான் இப்போ ரொம்ப ரீசென்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். ரீசென்ட் டேஸ்ல வந்து ரொம்ப இதா போயிட்டேன்னா, நான் எதுவும் கண்டுக்கிறதே இல்ல. நான் போறதே இல்ல எதுலயும். ஸோ நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. அதுக்கான பலன் இருக்கும். நம்ம செய்ற வேலை கரெக்ட்டா செஞ்சா அதுக்கான பலன் இருக்குன்றத நம்பி ஃபாலோ பண்றேன். ஸோ ஆரம்பத்தில அது இருந்தது. நீங்க சொன்ன மாரி நான் சொன்னது தான் அது. நான் என்ன கமெண்ட் படிச்சேன்றத சொன்னது தான். இப்போ எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குன்னா, ஆ நான் ஒரு சீரியல்ல ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த கதாபாத்திரத்துக்கு தாண்டி அந்த ஜோன்ல நடிக்கிற எல்லா நடிகர்களுமே அவங்களுக்குன்னு ஒரு ஃபிட்னஸ் வச்சிருப்பாங்க. நான் எப்படி இருக்கேன்? ஓப்பனா சொல்லலாம். இப்ப நீங்களே கேட்டீங்க ஆரம்பிக்கும்போது, ப்ரோ ஏதாவது ஹேர் கீர் சீவிக்கிறீங்களா? நான் எப்படி போனாலும் கரெக்ட்டா இருக்குன்னா, அவங்க ரசிக்கிறது அழகு இதெல்லாம் தாண்டி அவங்க மனசுல அவங்களுக்குன்னு ஒரு அழகுன்ற ஒரு இது லெவல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல. அது அந்த தான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகப்படுத்துச்சு. இப்ப நான் குண்டா இருக்கிறது வந்து ஃபிசிக்கலா கொஞ்சம் உடம்பு சரியில்ல. ஸோ அதனால இருக்கிறேன். நம்மளால நான் ஆல்ரெடி இடையில போன வருஷம் ஆகஸ்ட் கரெக்ட்டா நல்ல லீனா, ஸ்ட்ரக்சரா இருந்தேன். அத அப்படியே மெயின்டெயின் பண்ணி தான் போயிருந்திருக்கேன். கொஞ்சம் விட்டுட்டேன். கொஞ்சம் உடம்பு சரியில்ல. ஸோ அதனால அப்படியே விட்டுட்டேன் நானு. சரி நம்ம கரெக்ட்டான டைம் அமைஞ்சா தான் எல்லாத்தையுமே நம்ம இல்லாட்டி நம்ம செய்யணும்னு நெனைப்போம். ஆனா செய்ய மாட்டோம். நீங்க கேட்ட அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு இதுதான் பதில். நான் என்னைக்கும் முடி சீவிட்டு வெளில போனதில்ல. காலையில எந்திரிச்சோனே அந்த கையில கோதி விடுறதோட சரி. சும்மா பண்ணுங்க உங்க ஸ்டைல்ல எப்படி நீங்க யூசுவலா தல வாருவீங்க? கையிலேயே. காலைல குளிச்சு முடிச்சுட்டு வந்தோனே கதை அந்த மாரி தான். அவ்வளோதான். அவ்வளோதான். சீப்பே இருக்காது. சீப்பு வந்து நம்ம ஷூட்டிங்க்கு மொத நாள் மட்டும். வந்து ஏதாவது பைக்ல எங்கேயாவது போயிருக்கோம் அப்படின்னா, ஓகே. சிக்கா இருக்கும். ம். அதுக்கு மட்டும் தான் சீப்பு யூஸ் பண்ணுவேன். ஓகே, அந்த ஓகே. குளிச்சு முடிச்சோனே சிக்கு ரொம்ப இருக்கும். அது நம்ம கை கோதும்போதே தெரிஞ்சிரும். அதுக்கு மட்டும் தான் சீப்பு யூஸ் பண்ணுவேன். அதிகமா சீப்பு யூஸ் பண்ணாலும், அதிகமா கை யூஸ் பண்ணாலும் முடி கொட்டும்னு சொன்னாங்க. எனக்கு ஆல்ரெடி ஜாண்டிஸ்லேருந்து ரெக்கவர் ஆனப்போ முடி இவ்வளோ இருக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அதனால நான் 2யுமே தொட்டுக்க மாட்டேன். காலையில சீவுறோமா அதோட சரி. நான் சம்டைம்ஸ் கண்ணாடி கூட பார்க்க மாட்டேன். ம். டப்பிங்கில் போய் பார்ப்பேன். அடச்சே கொஞ்சம் முடியவா சீவிருக்கலாமோ அப்படின்னு தோணும். அந்நேரம் எனக்கு அது எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகாது. மோரோவர் நான் வந்து அந்த சீன் மோடு அது என்ன அங்கே என்ன பேசுகிறான் அந்த மோடுக்குள்ளேயே இருக்கிறதுனால எனக்கு இது கான்சென்ட்ரேஷனே வரல. அது தோணவே இல்லை. சரி. சீரியல் ஆரம்பித்து டெலிகாஸ்ட் ஆகி ஒரு 4 மாதம் கழிச்சு என்னைக்கு ஒரு நாள் ப்ராப்பராக சீவிட்டு போய் நின்னேன். இன்னொன்று டேரக்டர் சார் பார்த்தாரு. இப்போ எதுக்கு நீ இப்படி சீவி இருக்கிற அப்படின்னாரு. இல்லை சார் சும்மா சீவி பார்க்கலான்னு தோணுச்சு. சும்மா இருந்தேன் காலிலேருந்து ஒரு சீன் இல்லை. சீவி பார்த்தேன் சார் நல்லா இருந்துச்சு அப்படியே அதை வச்சுட்டேன். உன் மூஞ்சை இப்படி பார்த்து எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. சரியா நீ இப்போ போய் சீவிட்டில் வந்து நிற்காத. நீ எப்பவும் போல் எப்படி வருவியோ அப்படியே வா அப்படின்ட்டார். இன்னொன்று நான் பண்ணுற கதாபாத்திரம் வந்து ஒரு டிரைவர் கதாபாத்திரம். அவங்க வந்து உழைப்பை மட்டுமே நம்பி ஓடுற ஒரு கூட்டம். எல்லாருமே உழைப்பை நம்பி ஓடுறோம். இவங்களுக்குன்னு தீவிரமான உழைப்பு தேவைப்படுது. ஸோ அந்த கதாபாத்திரத்துக்கு அப்படியே போகிறதுனால நான் இதை மைண்ட் பண்ணிக்கிறதே இல்லை. சட்டை ஹேர் ஸ்டைலு எதுவுமே கிடையாது. ஓகே, ஓகே. ரைட். சார் இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் இப்போ இருக்க காலகட்டத்தில் சீரியல் எப்படின்னா ரொம்ப ஏழ்மையான வீடுன்னு 3 BHK வீட்டில் இருப்பாங்க. ரொம்ப குடும்பம் கஷ்டப்படுதுன்னு கழுத்தில் ஒரு 10 சவரன் நகை போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ உங்கள் சீரியலில் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் கொஞ்சம் மாறி இருக்கும். நிறைய ரியாலிட்டியே காமிச்சிருப்பீங்க.
எனக்கு தெரிஞ்ச ஒரு பழைய இன்டர்வியூல நீங்க சொல்லியிருந்தீங்க, என்னோட கலர் பத்தி நெறைய பேர் சொல்லுவாங்க. "டேய் என்னடா நீயே வீட்ல இருந்து லைட் எடுத்துட்டு வாடா" அதெல்லாம் சொல்லுவாங்க. ஹீரோயின்ஸ் பயங்கர ஃபேரா இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல உங்க மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும்ல. இந்த கலர் எல்லாத்தையும் தாண்டி நம்ம நடிப்பு தான் மக்கள் கிட்ட போய் கொண்டு சேரும். கடைசியா நீங்க எப்பவாச்சும் மனதளவுல ஃபீலோ இல்ல எதோ பண்ணியிருக்கீங்களா? நம்ம இன்னும் கலரா இருக்கணுமோ, இல்ல நம்மள க்ரூம் பண்ணிக்கணும்னு நெனச்சிருக்கீங்களா? எனக்கு முதல்ல இருந்தது. ம். நான் வந்து இங்கே ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே வந்து என்னோட கேமராமேன் கூலி சௌந்தரராஜன் பேர். அவன் சௌந்தரராஜன் அவங்க அப்பா கூலி வேலை பார்க்குறதுனால கூலின்னு வச்சுக்கிட்டான். ஸோ கூலி சௌந்தரராஜன் பேர். அவன் என்னை விட டார்க்காக இருப்பான் ஆக்சுவலாக. நான் கூட நடிக்கிற பொண்ணுங்களாம் வெளில இருக்கும்போது தான் சொல்லுவேன், மச்சான் என்னடா அது அப்படின்னுவேன் நான். ஏன்னா வெளியில தான் நம்ம மோஸ்ட்லி ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறோம். ரோட்டில் போனால் அடிக்கிற நம்ம சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு செம்ம ப்ளீச் ஆகும், பேக்ரவுண்டே தெரியாது. இங்கே பாரு, அது என்னோட வேலை. உன்னை எப்படி காட்டணுங்கிறது நீ இந்த கேரக்டருக்கு என்கிட்ட சொல்லிட்டல, அது என்னோட வேலை, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் நில்லு. நீ இதை யோசிச்சுனா நீ நடிக்க மாட்டடா மச்சான், நீ போய் நில்லு அப்படின்னு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டாக ஃபஸ்ட் டைம் ஒரு கேமராமேனாக எனக்கு அவன் சொன்னது. அவன் தான் எனக்கு ஆரம்பத்துலேருந்து பண்ணான். பட் அது ரொம்ப நாள் கழிச்சு தான் அவன் என்கிட்ட ரிவீல் பண்ணுறான். நீ அதை மைண்ட் பண்ணாத, மைண்ட் பண்ணால் உனக்கு அது அங்கே தெரியும் ஃப்ரேமுக்குள்ளே. மைண்ட் பண்ணாமல் விட்டுருன்னு அந்த பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது அவன் தான். அவனால தான் அடுத்து யார் என்ன கலாய்ச்சாலும் கலாய்ச்சிட்டு போட்டு விடுங்க அப்படின்றவன். அவன் இன்னொன்று எனக்கு அன்றைக்கி ஒன்று சொன்னான். ஒன்று அப்படி யாராவது ஒன்று சொல்கிறாங்கன்னா மனசளவில் நீ ஒன்று நினச்சிக்கோ, அந்த கேமராமேனால் சரியாக வேலை பார்க்க தெரிலன்னு வச்சுக்கோ அப்படின்ட்டான். என்னடா அப்படின்னு. வச்சுக்கோ, உன் மனசில் வச்சுக்கோ, நீ யார்ட்டையும் சொல்லாத, மனசில் வச்சுக்கோ அப்படின்னா. அதுதான் அது 2 தான் இருக்கும் போல. ரைட். எப்பவாச்சும் இப்போ உங்க கல்யாணம்லாம் ஆயிட்ட பிறகு ஒய்ஃப்லாம் இதுலாம் சொல்லுவாங்களா? இந்த ஸ்கின் கேர் டிப்ஸ் வீட்ல இது போட்டு விடுறது அதெல்லாம் நடக்குமா? ஆ அப்படியா? என்ன சொல்றீங்க? ஏதாச்சும் ஒரு ரெகுலர் ரொட்டீன் என்ன நீங்க ஃபாலோ நான் பண்ணீங்க? எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டேன். அதுதான் இது போடுங்க அதை போடுங்க நான் அப்படி கேட்குறேன். ஆக்சுவலாக அவள் தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டாக்டர் ஒருத்தவங்களை சஜஸ்ட் பண்ணான். இந்த பிக்மெண்டேஷன்ஸ் எனக்கு நிறையா இருக்கும். ஸோ இது இப்படியே இருக்குது, நீ அடுத்தடுத்து பண்ணணும்னு ஆசைப்பட்ற, போய் ஃபஸ்ட்டு ரொட்டீன் பண்ணு, கேர் பண்ணு அப்படின்னு ஆரம்பித்தா. பட் எனக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்தனால அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். நம்ம அதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறோன்னா ப்ராப்பராக பண்ணணும். முதல்ல நான் ஏதாவது ஒன்று கிளியர் பண்ணிக்கிறேன், அப்புறமா அடுத்துக்கு எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு சொன்னால் எதுவுமே கிளியர் ஆகாது. அதனால் நான் எல்லாத்தையும் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சேன். பட் அவள் அடிக்கடி சொல்லுவாள், ஏய் முகத்தை பாரு, இந்த பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணு, இந்த ஸ்கார்ஸ் இருக்குது, ரிங்கிள்ஸ் இருக்குது. ஏன்னா அவள் ப்ராப்பராக எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறாள். பொண்ணுங்க எப்பவுமே ப்ராப்பராக இருப்பாங்கல்ல, அவள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாள். நான் எதையுமே மெயின்டைன் பண்ணாத ஆள். 2க்குள்ள வித்தியாசம் அதுதான். ஓகே சரி. ஆனா நீங்க வந்து நிறைய டார்க் ஸ்கின் கைஸ் கொஞ்சம் மாநிலமா இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை உதாரணமா இருக்கீங்க. எனக்கு முன்னாடியே நிறைய பேர் ஆமாம் இருக்காங்க. நிச்சயமா இப்ப இருக்கு நான் சொல்றேன். நீங்களும் ஒரு ஒன் ஆஃப் த உதாரணமா இருக்கீங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கு? ஒரு கான்ஃபிடண்டான ஒரு வார்த்தைகள்லாம் லைக் கலர்ன்றது வந்து ரொம்ப செகண்டரி, ஒரு ரொம்ப தேர்டான ஒரு விஷயம். பட் இருந்தாலும் நிறைய பேர் அது வந்து ஒரு இன்ஃபீரியர் ஒரு காம்ப்ளெக்ஸ் உண்டாக்கும். என்னடா அது நம்ம கலரா இல்லையோன்னு. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? நமக்கு நம்மளே உருவாக்கிக்கிறத தாண்டி நம்மளை சுற்றி இருக்கவங்களே சிலர் அதை சொல்லுவாங்க. என்னடா நீ என்ன கலரில் கருப்பில் இருக்கு, எல்லாமே நடக்கும். இது நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்து இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஓப்பனாக சொல்லணும்னா நம்மளை நம்ம மாற்றிக்க முடியாது. நமக்கு இயற்கையாக கொடுத்த நிறம் இதுதான். மாற வேண்டியது நம்மளாம், மாற வேண்டியது அவங்க நினச்சி நம்ம பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அவ்வளோதான். சூப்பர். நிறைய விஷயங்கள் நீங்க தாண்டி வந்திருப்பீங்க. இப்போ சரி எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல. இப்போ ஒரு ஆங்கர் இப்போ யூடியூப்ல இருக்கவங்களை கேட்டால் நீங்கள் எதுக்கு யூடியூப்ல ஆங்கராக வந்தீங்க? நான் வந்து யூடியூப்ல இருந்து சீரியலில் வந்து சினிமா ஆக போகிறேன். சீரியலில் இருக்கிறவங்களை கேட்டால் நான் சினிமாவுக்கு போகிறேன். இப்போ உங்களுக்கு என்ன ஒரு ஆசையாக இருக்குது? இப்போது ஓவர் த ஆல்மோஸ்ட் லைக் 800 எபிசோட் வந்தாச்சு. ஸோ நிறைய மற்ற சீரியல்ஸ் வந்து உங்களை கேட்பாங்க. சினிமாவில் உங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கலாம். இப்போ என்ன ஒரு லட்சியம் இல்லை கோல் நோக்கி இருக்கீங்க? ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணால் அதுக்கான தனியான ஒரு இடம் இருக்கணும். இங்கே இதை சொல்லலாமா என்னன்னு தெரியல. பட் இருக்குது, ஆசைன்னு இருக்குது. எல்லாருக்கும் இருக்கிற அதே ஆசை தான். நான் இந்த இடத்துக்கு வருவேன் நானே முதல்ல எதிர்பார்க்கல. நான் ஏதோ ஒரு ஓட்டத்தில் உழைச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த இடம் கிடச்சது எனக்கு பெரிய விஷயமா பார்க்குறேன். அப்போ இதை நான் வந்து மிகச்சரியாக நேர்த்தியான முறையில் அதை நான் பயன்படுத்திக்கணும் என் வாழ்க்கைக்காக, அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அப்படிங்கிற எண்ணோட்டத்துலேயும் நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான். சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார், ஹார்ட் ஒர்க்கரா இல்லை ஸ்மார்ட் ஒர்க்கரா? அந்த அளவுக்குலாம் அறிவு இல்லைங்க. சீரியஸாக அந்த இல்லை அளவுக்கு இல்லை சில பேர் சொல்லுவாங்கல்ல, இன்னப்பா உன் பொட்டன்ஷியலுக்கு நீ இன்னும் பெருசாக வளர்ந்துருக்கணும், பெரிய சம்பளம் வாங்கியிருக்கணும், ஆனால் நீ வந்து நல்லா உழைக்கிற, ஆனால் எந்த இடத்துல உழைக்கணும்னு தெரியாமல் ஒரே இடத்துல உழைக்கிறியோ. ஏன்னா நிறைய பேர் சீரியலில் சொல்லுவாங்க, கொஞ்ச நாள் நடிச்சியா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போவோம், நீங்கள் ஒரே சர்க்கிளில் மாட்டிக்கிட்டீங்க, இப்படி சொல்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம். என் மைண்டில் என்ன இருக்குன்னா, இப்போ நம்ம ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அந்த வேலையை நம்ம உருப்படியாக பார்ப்போம். நான் யூடியூப்பில் இருக்கும்போது அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம், அதை உருப்படியாக பார்ப்போம். அதுலேருந்து யாராவது கூப்பிட்டாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போய்க்குவோம் அப்படிங்கிற தாட்டில் தான் ஓடு. நான் போய் எங்கேயும் நின்னது கிடையாது. எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் நல்லா பண்ணுவேன், இல்லை எனக்கு பண்ண தெரியும், இப்படி எதுவும் தெரியாது. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு அந்த கான்ஃபிடென்ட் வரணும், என்னால் முடியுமா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்.
நான் ஃபஸ்ட்டு என்ன வளர்த்துக்க ஆசைப்பட்டு தான் நான் அங்கேயே வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுலேருந்து பார்த்து சார் கூப்பிட்டாங்க. இப்போ சார் என்னை நல்லா டியூன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து யாராவது பார்த்து அடுத்து கூப்பிட்டாங்கன்னா, அடுத்து எங்கே போகணுமோ அங்கே போய்க்கலாம். அவ்வளோதான். நான் இதில் ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க்னு பிரித்து பார்க்க விரும்பல. எல்லாமே ஒர்க் தான். இங்கே எல்லாமே ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் இருக்குது. நம்ம மீடியா இண்டஸ்ட்ரின்னு பொறுத்தாலே அது ஹார்ட் ஒர்க் தான். இங்கே ஸ்மார்ட் ஒர்க் கிடையவே கிடையாது. எந்த வேலை செஞ்சாலும் நீங்கள் கடினமாக உழைச்சி தான் ஆகணும். எந்த அம்பு எஞ்சாலும் அதை நீங்கள் கடினமாக தாங்கி தான் ஆகணும் எல்லாத்தையும். ஸோ அப்படி ஒரு இடத்துல தான் நம்ம செலக்ட் பண்ணி தான் உள்ளே வந்திருக்கிறோம். அதுக்காக யாரையுமே நம்ம குத்தம் சொல்ல முடியாது. இது எல்லாம் தயாராகி தானே வந்திருக்கிற. அந்த வேலையை நம்ம வேலையை பார்ப்போம். அது நம்மளை ஒரு இடத்துக்கு கூட்டு போவோம். அவ்வளோதான். நிறைய பேர் நீங்க பார்க்க விஜய் சேதுபதி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க பேசுறதும் ஒரு மாதிரி பேசுறீங்க நிறைய விஷயங்கள். உங்களுக்கு தெரியுதா? கொஞ்சம் பிலாசபிக்கலா சின்ன சின்ன ஒரு கதை இல்லை, சொல்ல. அது வந்து எனக்கு தேவனன் கிட்ட இருந்து வந்தது. ஆக்சுவலாக சேதுனா வந்து தேவனனே கலாய்ச்சிருக்காரு நிறைய தடவை. அப்போ இவர்கிட்ட பேசுகிற விஷயங்கள் நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. அதான் சொன்னேன், நிறைய பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இருந்தா இருந்தது. நீங்க சொன்னா நம்புவீங்களான்னு தெரியல. நான் விஜய் சேதுபதி ஒரு இன்டர்வியூ எடுக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒருத்தரை கேமராவில் இப்படி பார்த்தேன். பார்த்த அடுத்த செகண்ட் அவர் திரும்பி பார்த்தாரு. எனக்கு டக்குன்னு அதான் இவர்கிட்ட விஜய் சேதுபதி கேட்குறோம். இவரே எக்ஸாக்டா திரும்பி அவர் நான் பேசும்போது என்ன பாடுறா ஏன்டா பின்னாடி பார்க்குறேன்னு. இல்லை, ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மனுஷனா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயம்னா நம்ம ஒருத்தவங்களை கண்ணை டு கண்ணை பார்த்து தான் பேசுவோம். அதை தாண்டி நம்ம வேற எங்கேயுமே பார்க்க மாட்டோம். உங்கள் கண்ணு எங்கிட்ட அலப்பாஞ்சாலும் என் கண்ணு அங்கே போகும். அதுதானே இயல்பு. அதுதான் பண்ணி சூப்பர். இல்லை எனக்கு பாருங்களேன் எவ்வளோ அழகாக கனெக்ட் ஆகுது. நான் அவரை பற்றி கேட்குறேன், அவர் வந்து உட்கார்றாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் விஜய் சேதுபதி அவர்கிட்ட ஏற்பட்ட அனுபவமும் இதே தான். நான் அதுக்கப்புறம் தயவு செஞ்சு எல்லாம் போயிடுங்க, டிஸ்டர்பே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். அவர் இப்போ வரைக்கும் அவர் பேசும்போது அவரை தான் பார்க்கணும். நீங்கள் எப்போ ஃபர்ஸ்ட் அவரை பார்த்தீங்க? நேரில் பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? அப்படியா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை சேதுனாவை பார்த்ததில்ல. ஆனால் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம எல்லாம் பார்க்குறோம் பண்ணுறோம். அதை தாண்டி அவர்கிட்ட இப்படி ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருக்கான்றதை நிறைய பேர் சொன்னதான் நான் கேள்விப்பட்டேன். அவருக்கு அது ஞாபகம் இருக்கான்னு தெரில. அது வேறு விஷயம். சொல்லியிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க. இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க நிறைய பேர் சாரை பார்த்து அண்ணங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இப்படி ஒருத்தனை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உங்கள் பேர் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, இப்படி ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவங்க கிட்ட சொன்னதாகவும் அவர் அதுக்கு ரியாக்ட் பண்ணதாகவும் வந்து சொன்னாங்க. எனக்கு அந்த அளவுக்கு தான் தெரியும். நான் நேரில் நான் பார்த்ததில்ல. ஓகே ஓகே பிரதர். பொதுவாகவே நிறைய சீரியல் வந்து எதனால் மக்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும்னா அவங்களோட லைஃப்பை பார்ப்பாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 80% சீரியல் வந்து உமன் ஓரியன்டாக இருக்கும். அவங்க பெண்கள் மேலே தான் கதை இருக்கும், டைட்டில் எல்லாமே இருக்கும். இப்போ இதில் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் கிட்ட கேட்கும்போது சொல்லுவாங்க, எதனால உங்களுக்கு இந்த சீரியல் பிடிச்சிருக்காடா, அந்த பொண்ணை பார்த்தா என்ன மாதிரியே இருக்குங்க, என் வாழ்க்கையோட கனெக்ட் ஆகுதுங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு முத்து அவரை பார்த்துட்டு எத்தனை ஆண்கள் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசுனாங்க? எவ்வளோ கனெக்ட் ஆகுது முத்து அவங்களா? இன்னைக்கு உலகத்தில் தமிழ் நேயர்களில் ஆண்கள் நிறைய பேர் சீரியல் பார்க்குறாங்க. நிச்சயம். அப்போது அவங்க எவ்வளோ தூரம் அந்த கதாபாத்திரங்களோட முத்துவும் மட்டும் இல்லை, மொத்த இதில் இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களும். ஏன்னா நான் ஃப்ரெஷ் ஃபேஸு ஆரம்பத்தில் உள்ள சீரியல் வர்றப்போ நிறைய பேர் குமரன் சார் காண்டி பார்க்க ஆரம்பித்தாங்க, நிறைய பேர் விகடன் காண்டி பார்க்க ஆரம்பித்தாங்க, ஏகப்பட்ட பேர் சுந்தரராஜன் சார் இருக்காங்கன்ற காண்டி பார்க்க ஆரம்பித்தாங்க இல்லைங்களா. மற்ற இருக்கிற இப்போது மீனா கேரக்டர் பண்ணுறவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு சில செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி 3 சீரியல் பண்ணவங்க, தெலுங்குல ஆல்ரெடி பெரிய ஹிட்டு சீரியல் கொடுத்தவங்க. ஸோ அவங்களுமே சொல்லியிருக்கிறாங்க நிறைய தடவை ஆரம்பத்தில், எனக்கு பெரிய பிரேக் கிடச்சதில்லை தமிழில் அப்படின்னு. இது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரேக்காக அமைஞ்சது. ஸோ பிரேக் த்ரூ தான். எல்லாரோட லைஃபுக்குமே ஏதோ சேஞ்ச் ஆகும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் தகுந்தாப்புல தான் பார்க்க ஆரம்பிச்சது. பட் கதையோட ஓட்டம் இருக்குல்ல, அந்த கதையோட ஓட்டம் தான். இப்போ எதனால் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, தெரில, என் வீட்டில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அப்படியே உட்காந்து ஒரு நாள் பார்க்க ஆரம்பிச்சு இப்போ எனக்கு பழக்கமாயிடுச்சு அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. எடுத்தோன்னே நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்தேன்லாம் யாரும் சொன்னதில்லை. வீட்டில் பார்த்தாங்க, இல்லை யாரோ சொல்லி பார்த்தாங்க அப்படிங்கிற டாக் தான் வந்தது. ஆண்கள் வந்து ஏகப்பட்ட பேர் பார்க்குறாங்க. குறிப்பாக வந்து இன்னைக்கு நம்ம ஊரில் டிரைவர்ஸ் அதிகம், எல்லா விஷயத்துலையும் டிரைவ் பண்ணுறவங்க அதிகம். அது வந்து அந்த ஆப் நேம்லாம் சொல்லாமா என்னன்னு தெரியல, பிரச்சனை இல்லை. ஸ்விக்கி, ரேப்பிடோ எல்லாத்தையுமே வண்டி ஓட்டுறவங்க தே ஆர் கால்ட் அஸ் டிரைவர்ஸ் இல்லையா. அவங்க பைக் ஓட்டுறவங்களா இருக்கட்டும், கார் ஓட்டுறவங்களா இருக்கட்டும், அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அன்றாடம் ஒரு ஆர்டர், ஒரு ரைடு, இதை பொறுத்து தான் அவங்களோட சாப்பாட்டுலேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ அதோட கஷ்டம் வந்து இந்த கதாபாத்திரங்கள் பிரதிபலிக்கின்றப்போ அது அவங்க அது கூட ஈஸியாக கனெக்ட் ஆகுறாங்க. சாதாரண தொழில் செய்கிறவங்களுக்கும், அது அன்றாட தொழில் செய்கிறவங்களுக்கு, மாத வருமானம் வருபவர்களுக்கு அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. அன்றாடம் தினக்கூலின்னு சொல்கிற அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கிற மக்களுக்கு அவங்களோட வாழ்க்கையை அவங்க ஆன்ஸ்க்ரீனில் பார்க்குறாங்க. அதை தாண்டி அவங்க படுற கஷ்டத்தை தாண்டி அதுலேருந்து அவங்க எப்படி வெளியில் வர்றாங்க. நிறைய பேர் என்கிட்ட நேரில் சொன்ன விஷயம் என்னென்னா, நான் இதை பார்த்து திருந்தி இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் ஹீஸ் அ ட்ரங்கட், முத்து இஸ் அ ட்ரங்கட், குடிகாரன் தான் காட்டினாங்க. இப்போ எப்பயாவது காட்டுறாங்க, அப்போ அடிக்கடி குடிச்சிட்டு வருவான் அவன்.
அப்படிங்கிற மாதிரி காட்டினாங்க. அப்போ என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, என்னப்பா நீ எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு வர, சின்ன பிள்ளைங்கலாம் பார்க்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே. எனக்கு சொந்தக்காரங்களே கால் பண்ணி பேசுவாங்க, ஏய் எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டே வராரா, வீட்டில் பிள்ளைங்களாம் பார்க்குது, என்ன குடிச்சிட்டு வராருன்னு கேட்குறாங்க. நாங்கள் ஜூஸுன்னு சொல்கிறோம், அப்போ அந்த ஜூஸ் எங்களுக்கு கொடுன்னு கேட்குறாங்க. எல்லாருக்கும் போய் சேருது. அப்போ அந்த சேர்ற விஷயத்தை எடுத்தோடனே நான் மாற்றிட்டேன் அப்படின்னு காட்ட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரைஸ் பண்ணி அவன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கான்றதை சொல்லி அதுக்கப்புறமா தான் அவனை டவுன் கிராஃப் பண்ணி அவன் வந்து குடிக்கலை, அவன் எதுக்கு நிறுத்துறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்க முடியும். அவனை மாற்றுறதுக்காக யார் வந்தாங்க? அது நிறைய பேர் கிண்டல் கேலியமாக சொன்னாங்க, இவர் குடிப்பாராம், ஊர் சுற்றுவாராம், இவரை மாற்றுறதுக்காண்டி நாங்கள் உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, நாங்கள் வந்து அந்த வேலையை பார்க்கணுமா அப்படின்ட்டு அது பேசுகிற ஆட்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு ஆணோட வாழ்க்கையில் ஒரு பெண் இருந்தால் மட்டும்தான் அவன் மாற்றம் அடைகிறான். அதுதான் இயற்கையின் நியதின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அது அப்படி தான் போயிட்டுருக்கு, எல்லாரோட வாழ்க்கையிலையுமே அதான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த ஃப்ளோவில் போகிறதா நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மலேசியா போயிருந்தேன். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், ஆனால் அவங்கள பார்த்தானே நான் திருந்தினேண்ணே அப்படின்னாரு. என்னண்ணே சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாண்ணே, நான் குடிக்கிறது இல்லை, நான் நிறையா குடிப்பேன், நான் குடிக்கிறது இல்லை. இப்போ 2 குழந்தைங்க இருக்குது. இப்போ என் ஒய்ஃப் சிங்கப்பூருக்கு வேலைக்கு போவா, அவர் இருக்குது மலேசியாவில், நான் சிங்கப்பூருக்கு வேலைக்கு போகிறா. நான் டெய்லி கூட்டு போய் விட்டு வீட்டை ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேண்ணே, வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன். நான் அப்போ அங்கே ஸ்டேஜ்லேயே சொன்னேன், அவருக்கு ரொம்ப பெரிய கைத்தட்டு கொடுக்கணும். யாருமே அவ்வளோ ஈஸியாக வந்து இங்கே ஆதிக்கம்ன்றது எல்லா விஷயத்துலையுமே இருக்குது, அதை சரி பங்காக கொடுக்குறது. ஏன் ஆண் தான் வேலைக்கு போகணும், பெண் தான் வேலைக்கு போகணும், இங்கே எதுவுமே கிடையாது. யார் எப்போ வேணால் வேலைக்கு போகலாம். யாருக்கு அன்றைக்கி திறன் இருக்குது, திராணி இருக்குது, அவங்க 2 பேரும் தான் வேலைக்கு போக முடியும் இல்லையா? ஸோ அப்படி அவர் சொன்னப்போ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து உங்களை பார்த்து நான் திருந்திருக்கிறேன், உங்களை மாதிரி தான் நானுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அது என்னன்னா, அவன் டெய்லி குடிச்சிட்டு வீட்டில் ரகலை பண்ணுவான், பேசுவான்றது. அது கேட்கும்போது அந்தளவுக்கு சந்தோஷம் இருக்காது. நான் சொல்லுவேன், ப்ளீஸ்ண்ணே அது வேணாம், விட்டுருங்களேன், அது ஜஸ்ட் சீரியல், நீங்கள் ரியல் லைஃப்பில் மாறிங்கண்ணா, சொல்லுங்கண்ணா, திருந்தவே மாட்டுறாருண்ணா அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க. ஒருத்தர்லாம் பொன்னியமங்கல் ஷூட்டிங்கில் இருக்கும்போது பார்க்கும்போது சொன்னார், ஞாபகம் இருக்குது, இந்த மாதிரி நானும் குடிப்பேன் பண்ணுவேன் அப்படிலாம் சொன்னார். அப்போ என்னக்கா அப்படி சொல்கிறாரு, பார்த்து பண்ணுங்க, அந்த ஆள் வேலை பார்க்குறதே டாஸ்மாகில் தான், அப்புறம் எப்படி குடிக்காமல் இருப்பான் அப்படின்னு நாங்கள் டக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து அவங்க எப்படி சொல்கிறது, அதை மாற்றணும்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஓகே, மாற்றவே முடியாதுன்னு நினைக்கிறவங்களால நம்ம யார் என்ன சொன்னாலும் மாற போகிறது கிடையாது. அவங்க அதை ஜஸ்ட் அவங்களோட கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அங்கே தான் அது குடிகாரன்றதை தாண்டி, டிரைவர்ன்றதை தாண்டி அவன் குடும்பத்தை எப்படி பார்த்துக்கிறான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு பார்த்துக்கிறான். அதுதான் நிறைய பேருக்கு இங்கே கனெக்ட். அதோட ஒரு முக்கிய கனெக்ட் என்னென்னா அம்மா பாசம். ஏகப்பட்ட பேர் ரியல் லைஃப்பில் அம்மா பாசம் கிடைக்காம இருக்காங்க. ஒருத்தர்லாம் அவங்க அம்மா சாகுற வரைக்கும் அவங்க அம்மா பேசலையும். அதே மாதிரி தானா என்னை கூப்பிட்டு சொன்னேன், நான் அது நம்ம தொழில் பார்க்குற ஒருத்தர் தான், நான் பேர் சொல்ல விரும்பலை, நம்ம தொழில் பார்க்குற ஒருத்தர் தான், நீங்கள் பண்ணுற வேலை தான் அவரும் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன். அப்போ அவங்க அப்பா என்னை கூப்பிட்டு காட்டினார், இந்த உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் மனோஜ், அண்ணனோ தம்பியோ அவருக்கு, நான் தான் முத்து, எங்கள் அம்மா இல்லை, எனக்கு சாகுற வரையும் எங்கள் அம்மா என்கிட்ட பேசவே இல்லை தம்பி. அவங்க ஒய்ஃபுக்கு தெரியும் அது. ஸோ அவங்க ஒய்ஃப் என்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ சீரியலில் பண்ணுற எல்லாத்தையுமே நான் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன். ஸோ அதுதான் பெரியவங்கள்லேருந்து எல்லாரையும் கனெக்ட் பண்ண விஷயம். இந்த ஜென்ரேஷன் இல்லை, போன ஜென்ரேஷன்லேருந்தே இந்த கஷ்டங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, இந்த ஜென்ரேஷனில் இன்னும் இருக்குது. இது தாண்டின ஒரு ஸ்டோரி இருக்குது. நான் டேரக்டர் சார் ஒரு தடவை சொன்னேன், அப்படியாப்பா இப்பெல்லாம் நடக்குதா அப்படின்னாரு. ஆமாம் சார், இப்பெல்லாம் நடந்துகிட்ருக்கு. மீனா கதாபாத்திரம் மாதிரியே ஒருத்தவங்க சொந்த வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்காங்க, முத்து கதாபாத்திரம் மாதிரியே ஒரு பையன் சொந்த வாழ்க்கையில் இப்போது புதுசாக கல்யாணம் ஆகி அனுபவிச்சுட்ருக்கான். நான் வந்து அந்த சீரியலில் கல்யாணம் ஆகி கொஞ்சம் ஸ்டேஜ் போயிட்டு இருந்தது இல்லையா, ரூம் கிடைக்காம ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. அந்த டைமில் நிறைய பேர் அது எப்படி ரூமே கிடைக்காம அப்படி இப்படிலாம் பேசினப்போ சொந்த வாழ்க்கையில் அனுபவிச்சதா எனக்கு ஒருத்தவங்க வீடியோ காலில் பேச சொன்னாங்க. அந்த லேடி வந்து அவ்வளோ அழுதாங்க என்கிட்ட. ஸோ நம்ம எடுத்து காட்டுறது எதுக்குன்னா, இப்படி சொசைட்டியில் இருக்குது சரிங்களா, அதை நீங்கள் திருத்திக்கோங்கன்றதுக்காண்டி தான் எடுத்து காட்டுறதே தவிர, எடுத்து காட்டுறது வந்து இப்படி இருங்கன்னு சொல்கிறதுக்காக இல்லை. இப்படி இருந்தால் என்ன நடக்கும்னு காட்டினா தான் அது எப்படி சொல்கிறது, ஒரு சோர்ஸ் இருந்தால் தான் அதோட விளைவு இருக்கும், சோர்ஸ் இல்லைன்னா விளைவு இல்லை. அதான். சூப்பர் சூப்பர், ஆக்சுவலாக ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அந்த ஒரு விஷயத்தையே. நீங்கள் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நிறைய பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு திருமணத்துக்கு அப்புறம் ஒரு மாற்றம்லாம் நிகழ்ந்துருக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம்னா என்ன கல்யாணத்துக்கு அப்புறம்? கோவத்தை விட்டுட்டீங்க, கம்மி பண்ணுறது விட்டுட்டீங்க. சரிம்மா சாரிம்மா இல்லை, சாரி வந்து 2 பேரும் கேட்டுக்குவோம். அது எப்படின்னா உல்ட்டாவாக இருக்கும். பொதுவாக இப்போ நம்ம தப்பு பண்ணால் நம்ம போய் சாரி கேட்போம்ல, எங்கள் 2 பேர் விஷயத்துலையுமே அப்படி கிடையாது. தப்பு பண்ணலனாலும் சாரி கேட்கணுமா? நான் தப்பு பண்ணால் அவள் சாரி கேட்பா, அவள் தப்பு பண்ணால் நான் சாரி கேட்பேன். ஏன்னா யார் தப்பு பண்ணுறாங்களோ ஆப்போசிட்டில் இருக்கால் தான் திட்டுவோம். பண்ண தப்பை மறந்துட்டு ஹார்ஷாக திட்டினது மட்டும் தான் இப்போ நம்ம மண்டையில் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களை திட்டுறேன்,
ஆனால் நான் ஹாஷாக திட்டிட்டேன். ஐயோ திட்டிட்டோமே, போய் நான் சாரி கேட்டுருவேன். இப்போ நான் தப்பு பண்ணேன், என் ஒய்ஃப் என்ன திட்டுவா. திட்டிட்டு அவள் வந்து சாரிப்பா 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 அப்படின்னு. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Max Gold, Cash for Gold. Call 04445454545. MCR Pure Cotton Club Formal and Casual Shirts presents Vetri Vasant Fans Festival. Powered by Sunland, பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. Joy Alucas, world's favorite jewelers. ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.